தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எலெக்ஷன் பகுதியில் ரொம்பவே பரபரப்பான ஒரு தொகுதி குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி முந்தைய சீசன்ல எல்லாம் சிஎஸ்கே ரொம்ப கம்மியான ஸ்கோராக இருந்தாலும் சரி, ரொம்பவே அதிகமான ஸ்கோராக இருந்தாலும் கடைசி ஓவர் வரைக்கும் இழுத்து பிடிச்சி ஜெயிப்பாங்களோ அப்படிப்பட்ட ஒரு தொகுதி தான். யார் ஜெயிச்சா அப்படின்னு கடைசி வரைக்கும் ஒரு மாதிரி பரபரப்புலே கொண்டு போகிற தென்காசி தொகுதி குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஜெயச்சந்திரனின் புதிய கிளை ஜனவரி 3 ஆவடியில் கோலாகல ஆரம்பம். ஜெயச்சந்திரன் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. காங்கிரஸ் வலிமையா இருக்கிற ஒரு மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம். அதுல இருந்து பிரிஞ்ச ஒரு மாவட்டம் தான் தென்காசி மாவட்டம். அந்த வகையில காங்கிரஸ் இது வரைக்கும் 8 முறை அங்க வெற்றி பெற்று இருக்காங்க. திமுக 2 முறை, அதிமுக 3 முறை, தமாக, சாமக, சுயேட்சை அப்படின்னு எல்லோருமே ஒரு முறை அப்படின்னு ஒரு மாதிரி கலந்து கட்டி தான் ஜெயிச்சிருக்காங்க. முதல்வர் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்திட்டாரு. அந்த இரட்டை குளம் கால்வாய் அந்த திட்டத்தை நிறைவேற்றாதனால நான் தென்காசிக்குள்ள எங்கேயுமே போக முடியல அப்படின்னு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பிரஸ் மீட்ல ரொம்பவே சோகமா பேசிட்டு இருந்த பள்ளி நாடார் தான் தற்போது அங்க சிட்டிங் எம்எல்ஏ இருக்காரு. அப்படி அறிவித்தால் மட்டும்தான் இந்த தொகுதியில் ஓட்டு கேட்க, தென்காசியில் ஓட்டு கேட்கவே செல்ல முடியும். 2021 அவரை எதிர்த்து போட்டியிட்டவர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் அப்படிங்கிற ஒரு அதிமுக பிரமுகர். அவருக்கும் இவருக்கும் இடையில பார்த்தோம்னா ஒரு 370 வாக்குகள் அப்படிங்கிறது மட்டும்தான் வித்தியாசமா இருந்தது. பள்ளி நாடார் ஒரு 370 வாக்குகள் தான் ஜெயிச்சாரு. இந்த தேர்தல் மட்டும் இல்ல, அதுக்கு முந்தின தேர்தல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட 2016 எப்படி இப்ப பள்ளி நாடார் ரொம்ப கம்மியான ஓட்டுல ஜெயிச்சாரோ அதே போல பள்ளி நாடாரை இப்ப தோல்வி அடைஞ்ச அந்த செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் 500 வாக்குகள் வித்தியாசத்துல அவர் ஜெயிச்சிருந்தாரு. ரொம்பவே இழுபறியாவே போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் நம்ம பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி கூட கிட்டத்தட்ட ஒரு 15,000 வாக்குகள் வாங்கி இருக்கிற ஒரு தொகுதியா இருக்கு. இந்த பக்கம் பார்த்தோம்னா அமமுக சார்பில் போட்டியிட்டவருமே கடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 9,000 வாக்குகள் அப்படின்னு வாங்கியிருந்தாரு. கடந்த தேர்தல் எல்லாம் சரி, இந்த தேர்தலில் யார் அந்த தொகுதியில் போட்டியிட போறா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எப்போதுமே இந்த தொகுதியை காங்கிரஸுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த முறை இந்த தொகுதியை காங்கிரஸ்க்கு இல்லாம திமுகவே இங்க போட்டியிடணும் அப்படிங்கிற குரல் ரொம்பவே தீவிரமா வலுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதற்கு பதிலாக இங்க இருந்து கடைநல்லூர் தொகுதியை காங்கிரஸுக்கு கொடுத்துடலாம். ஏற்கனவே அங்கே பீட்டர் அல்போன்ஸ்லாம் ஜெயிச்சிருக்காரு. பீட்டர் அல்போன்ஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. தென்காசி தொகுதியில் பீட்டர் அல்போன்ஸ் இதற்கு முன்னாடி 2 முறை வெற்றி பெற்றிருக்காரு. அப்போ பல சம்பவங்கள்லாம் நடந்தது. அதுல ஒரு சம்பவத்தை பத்தி மட்டும் நம்ம பார்க்கலாம். 89 சட்டமன்ற தேர்தல் அப்போ திமுக அதிமுக ஜா அணி ஜே அணி அப்படின்னு 2 அணியா பிரிஞ்சு நிற்கிறாங்க. அப்போ மாவட்ட தலைவராக இருந்த பீட்டர் அல்போன்ஸ் ரொம்பவே இளவயது இருந்த பீட்டர் அல்போன்ஸுக்கு தென்காசி தொகுதியில் போட்டியிடலாம் அப்படின்னு காங்கிரஸ் சார்பில் முடிவெடுக்கப்படுது. அப்ப காங்கிரஸ் திமுக அதிமுக யாரு கூடயுமே கூட்டணி இல்லாம தனித்து போட்டிடுறாங்க. குறிப்பா தென்காசியில நாடார் முக்குலத்தோர் போன்ற சமூகங்கள் இருக்காங்க. குறிப்பா நாடார் சமூக வாக்குகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கு. இஸ்லாமியர்களோட வாக்குகள் கூட கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு அப்படி இருக்கிற சூழல்ல பீட்டர் அல்போன்ஸ் இந்த எந்த பெரும்பான்மை சமூகங்கள் அல்லாத ஒரு சமூகத்தவர், கிறிஸ்தவரும் கூட அப்படின்றதுனால அவர் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு காங்கிரஸோட முக்கிய தலைவரான ஜி.கே. மூப்பனார் கிட்ட போய் சொல்றாங்க. ஜி.கே. மூப்பனாரும் பீட்டர் அல்போன்ஸை கூப்பிட்டு நீ இங்க ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பே இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்கப்பா. இந்த மாதிரி பெரும்பான்மை சமூகங்கள் இல்லாத அதற்கு முன்னாடி அந்த மீனாட்சிபுரம் அப்படி இப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் அந்த மதம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்த காலகட்டம் அப்படின்றதுனால கண்டிப்பா நீ இந்த முறை இங்க நின்றேன்னா உனக்கு வெற்றி பெறது கஷ்டம் அப்படின்னு நீ தொகுதி எதுவும் மாறியா அப்படின்ற மாதிரி பீட்டர் அல்போன்ஸ் கேட்குறாங்க. இல்லை பீட்டர் அல்போன்ஸ் நான் இந்த தொகுதி மக்களுக்கு தான் நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன், அதனால நான் இங்கே தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரிப்பா ஓ இஷ்டம் அப்படின்னு சொல்லி மூப்பனார் விட்டு போயிடுறாரு. மறுபுறம் பார்த்தோம்னா அப்போ மத்திய உள்துறை அமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராஜபாளையத்துக்கு வந்துடுறாரு. அவரை மாவட்ட தலைவர் அப்படின்ற அடிப்படையில் அந்த பாராளுமன்றத்துக்குள்ள உள்ள தலைவர் அப்படின்ற அடிப்படையில் பீட்டர் அல்போன்ஸ் போய் வரவேற்கிறாரு. ப. சிதம்பரமும் உள்துறை நிறைய அந்த உள்துறை ஐபிலாம் நிறைய ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மற்ற இடங்கள்லாம் ஓகே, ஆனால் நீ ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சொல்கிறாங்களே பீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலைவரே நீங்கள் போங்க, நான் ஜெயிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் அல்போன்ஸ் வந்துட்டாரு. யாருமே அவர் ஜெயிப்பார் அப்படின்னு எதிரே பார்க்கல. ஆனால் திருநெல்வேலி மாவட்டத்தில் மற்ற தொகுதிகளை விட அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் பீட்டர் அல்போன்ஸ் வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு அது அவர் 1991 கூட அங்கே எம்எல்ஏ இருந்தார். இப்பயும் பீட்டர் அல்போன்ஸை தான் நீங்கள் கடைநல்லூர் தொகுதியை காங்கிரஸ் கொடுத்துட்டு அவரை கூட முயற்சி பண்ணலாமே அப்படின்ற தகவல்களும் வருது. திமுக இங்கே யார் போட்டிடுவா அப்படின்னு பார்த்தோம்னா
மாநில இணை அமைப்பு செயலாளராக இருக்கிற அன்பகம் கலை, அவரோட மாவட்ட செயலாளர் ஜெயபாலன், முன்னாள் மாவட்ட செயலாளர் சிவபத்மநாபன் அப்படின்னு பலர் வந்து இந்த தொகுதியில் வந்து போட்டியிடறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல மகளிர் அணியில பொறுப்புல இருக்கிற பேபி ஃபாத்திமா அவங்களுமே வந்து இந்த தொகுதியில் போட்டியிடுறதுக்கான முயற்சிகளையுமே இருக்காங்க. ஒருவேளை கடையநல்லூர் காங்கிரஸ் கொடுக்கப்பட்டா பொதுவாக அவங்க வந்து கடையநல்லூர் தொகுதியை குறி வச்சு தான் வந்து காய்களை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா அங்கே வந்து காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்பட்டா நம்ம தென்காசியில கூட போட்டியிடலாம் அப்படின்ற அடிப்படையில் தென்காசியுமே வந்து அவங்க முயற்சி பண்றதாகவும் தகவல் வருது. ஒருவேளை திரும்பவுமே இங்கே வந்து காங்கிரஸ்க்கு இந்த தொகுதி கொடுக்கப்பட்டா பழனிநாடாரே போட்டியிடலாம், இல்லைன்னா அவரோட பையன் துரண்டை நகர்மன்றத்தோட தலைவர் அவர் வள்ளிமுருகன் அவர் கூட போட்டியிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் அதிமுக அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆல்ரெடி ஒரு 370 வாக்குல வெற்றி வாய்ப்பை இழந்த செல்வமோகன்தாஸ் பாண்டியன் தான் திரும்பவும் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே வேளையில் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பாஜகவுக்கும் இங்கே வந்து நல்ல வாக்கு வங்கி அப்படிங்கிறது இருக்கு. கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் எடுத்துக்கிட்டோம்னா கூட பாஜக சார்பில் இங்கே போட்டியிட்ட ஜான் பாண்டியன் வந்து கிட்டத்தட்ட தென்காசி தொகுதியில் மட்டுமே 50,000 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. அதே போல அதிமுக சார்பில் போட்டியிட்ட கிருஷ்ணசாமி ஒரு 34,000 அப்படின்னு தென்காசி தொகுதியில் மட்டும் திமுக வேட்பாளரை விட அதிமுக பாஜக சேர்த்தா அந்த வாக்குகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. அதனால பாஜக கூட இங்கே வந்து போட்டியிடலாம். இன்னும் சொல்ல போனால் RSS போன்ற பாஜகவுக்கு வந்து மூத்த அமைப்புகளாக இருக்கிற அமைப்புகள் நீங்க கண்டிப்பா தென்காசியில போட்டியிடணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆலோசனை சொல்றதாகவும் சொல்லப்படுது. ஒருவேளை பாஜக வந்து இங்க போட்டியிட்டா பாஜக தற்போது இணைந்து இருக்கக்கூடிய சரத்குமார் கூட போட்டியிடலாம், இல்லைன்னா ஆனந்த் ஐயாச்சாமி போட்டியிடலாம். சரத்குமார் தென்காசி தொகுதியில் வந்து இதற்கு முன்னாடி வந்து எம்எல்ஏவும் இருந்திருக்காரு. 2011 to 2016 அந்த பீரியட்ல தான் வந்து இருந்தாரு. ஆனா அது வரைக்கும் ரொம்பவே ஹீரோவா பார்க்கப்பட்ட சரத்குமார் வந்து அங்கே அவருக்கு பிசினஸ் இருந்துச்சு, அங்கே வந்து ஈஸியா போய் வரதுக்கான பழக்கமான நண்பர்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னு தென்காசி தொகுதி வந்து சூஸ் பண்ணாரு. நாடார் வாக்குகளும் அதிகமா இருக்குன்னு. ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து அவர் வந்து தொகுதிக்குள்ள வந்து பெருசா வரல. இன்னும் சொல்ல போனா உலக சுற்றுலா வரைபடத்துல வந்து நான் தென்காசியை கொண்டு வருவேன் அப்படின்னு பல வாக்குறுதிகளை எல்லாம் வந்து சரத்குமார் கொடுத்திருந்தாரு. ஆனா அந்த காலகட்டத்தில் எதுவுமே அது நிறைவேற்றப்படலை அப்படின்னு. அதே போல நடிகர் சங்கம் சார்ந்த பணிகள்ல தான் அவர் ஃபுல்லா சென்னையிலே இருக்காரு, தொகுதி பக்கமே வர்றதில்லை அப்படின்னு. இன்னொரு முறை மட்டும் சரத்குமார் மட்டும் இங்கே வந்து நின்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக தோக்கடிப்போம் அப்படின்னு அந்த மக்கள் சபதம்லாம் எடுத்திருந்தாங்க. ஆனால் 2016 அவர் தென்காசி விட்டுட்டு வேற ஒரு தொகுதியில் போய் நின்றுட்டாரு. ஆனால் தற்போது இந்த காலம் எல்லாமே மாறி இருக்கும். இப்போ சரத்குமார் கூட போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. தென்காசி மாவட்ட பாஜக தலைவராக இருக்கிற ஆனந்தம் ஐயாச்சாமி அவர் கூட போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமான கட்சிகள்லாம் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து வந்து ஆட்டக்குலைப்பர்கள் ஸ்பாய்லர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தாவேகாவோட தென்காசி மத்திய மாவட்ட செயலாளர் ராஜபிரகாஷ் அவருமே கூட தீவிரமா அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்றாங்க. நாம் தமிழரில் தென்காசி மாவட்டத்தில் மற்ற எல்லா தொகுதிகளுக்குமே வந்து வேட்பாளர்லாம் அறிவிச்சிட்டாங்க. தென்காசி தொகுதிக்கு மார்ச்லேயே வந்து சீமான் வந்து வேட்பாளராக ஒருவரை வந்து அறிவிச்சாரு. மருத்துவர் கௌசிக் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அறிவிச்சிருந்தாரு. அவர் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகரில் கூட போட்டியிட்டவர். ஆனால் இப்போ ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியில், இன்னமும் வந்து வேட்பாளர் வந்து உறுதி செய்யப்படலை அப்படின்னு. சீமானுமே கூட இன்னும் எங்கே போட்டியிடுறாரு அப்படின்றத அறிவிக்கலை. ஏற்கனவே வந்து காரைக்குடியா சிவகங்கையா அப்படின்னு பல்வேறு பேச்சுக்கள் போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை சீமான் கூட இங்கே போட்டியிடுவாரோ அப்படின்ற கேள்விகளையுமே கூட சிலர் வந்து எழுப்புறாங்க. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா அமமுகவுக்கும் இங்கே கணிசமான வாக்குகள் இருக்கு அப்படின்ற அடிப்படையில் அமமுக போற கூட்டணியை பொறுத்து இங்கே அதற்கான வேட்பாளர்கள் நிற்பதற்கான அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த தொகுதியில் வந்து முக்கியமான மக்களோட அந்த வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த விவசாயம் சார்ந்த கூலி வேலைகள் பெரும்பாலான நாட்கள் இந்த பகுதியில் வேலை பார்க்குறாங்க. வேலை இல்லாத பட்சத்தில் கேரளா பக்கம் ஒதுங்கி அங்கேயுமே அந்த கூலி வேலைகள் பார்க்கிறது. சுற்றுலா அப்படிங்கிறதுமே வந்து தென்காசியில் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு வேலை வாய்ப்பு தரக்கூடிய விஷயமாகவும் இருக்கு. பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி இரட்டைக்குளம் கால்வாய் திட்டம் வந்து நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. கடனா நதி, ராமநதி, இந்த மாதிரி பல்வேறு இந்த நீர் சார்ந்த பிரச்சனைகள், கால்வாய் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது தொகுதியில் வந்து இருக்கு. அதே போல வந்து ஒரு தொழிற்சாலை, ஒரு அரசு தொழிற்சாலை இல்லாதது அப்படிங்கிறதும் இந்த பகுதியோட வந்து முக்கியமான பிரச்சனைகளா இருக்கு. இந்த கால்வாய் திட்டங்கள் எல்லாத்துக்குமே வந்து நான் சட்டமன்றத்தில் வந்து பேசியிருக்கேன். அதே போல அரசு மருத்துவக் கல்லூரிக்கான அந்த இடமும் வந்து பார்த்துட்டு இருக்கோம். புறவழிச்சாலைகள் வேலைகள், அந்த வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. குற்றாலத்தில் வந்து தண்ணி பெருக்கால வந்து அந்த வெள்ளப்பெருக்கால மக்கள் இறக்காம இருக்கிறதுக்கு அந்த தொழில்நுட்பம் அது குறித்துலாம் வந்து சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை வந்து நான் பேசியிருக்கிறேன், வலியுறுத்தி இருக்கிறேன் அப்படின்னு பல இடங்களில் வந்து எம்எல்ஏ இருக்கிற பழனிநாடார் வந்து சொல்றாரு. இயல்பா பழனிநாடார் பத்தி நம்ம வந்து சொல்லும் போது அவர் வந்து இந்த இரட்டைக்குளம் கால்வாய் திட்டத்துக்கு கூட அரசாங்கம் வந்து இந்த திட்டத்தை நிறைவேற்றி இடம் அந்த 97 ஏக்கர் சொல்றாங்க, அந்த இடத்த மட்டும் கொடுத்துட்டா கூட போதும், நான் என் சொந்த காசுலேயே வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. தொகுதியில் விசாரிக்கும் போது கூட அவர் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து செய்ய முடியல அப்படின்னு இருந்த பட்சத்தில் கூட அவர் வந்து ரொம்பவே வெகுளியான மனிதர், எதா இருந்தாலும் வெளிப்படையா வந்து
பேசக்கூடிய வந்து ஒரு மனிதர். அவர் வந்து அவரோட சொந்த காசுலேயே பல விஷயங்கள்லாம் செய்கிறாரு அப்படின்ற பாசிட்டிவான விஷயங்களும் வருது. அதே வேளையில் எதிர் விமர்சனங்கள் அவர் வந்து எதையுமே இன்னும் அவரால் செய்ய முடியலை அப்படின்னு ஏன் அவரே கூட வெளிப்படையாக வந்து சொல்லியிருந்தாரு, நீலாம் எம்எல்ஏவான்னு கேட்குறாங்க அப்படின்னு. அப்படி ரொம்பவே வெகுளியான ஒரு மனிதர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கையெழுத்து பிரதி கொடுத்தா கூட சொந்த நிதியை செஞ்சிருவேன், ஏன்னா அவ்வளோ ஆதங்கம் இருக்கு எனக்கு. வெகுளியான மனிதர் அப்படின்னு சொல்லும் போது தான் இன்னொருவரும் வந்து நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வராரு, தென்காசி தொடர்புடையவர். தென்காசியோட 2006 எம்எல்ஏ இருந்தவர் வந்து கருப்புசாமி பாண்டியன். ஆனால் இவர் வந்து அதற்கு முன்னாடி வந்து அதிமுகவில் இருந்தவர். முதல் அந்த 1977 தேர்தலே வந்து ஆலங்குளம் நினைக்கிறேன், அங்கே வந்து போட்டிட்டு வந்து எம்எல்ஏ வந்து வெற்றி பெற்றாரு. அப்போ வந்து தென் மாவட்டங்கள் வந்து ஃபுல்லாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுருது. அப்போ முதல்வராக இருக்கிற எம்ஜிஆர் வந்து சுற்றுப்பயணத்துக்கு வந்து அந்த பகுதியில் வந்து போறாரு ஹெலிகாப்டரில். அங்கே எம்எல்ஏ இருந்த கருப்புசாமி பாண்டியனையும் தன்னோட ஹெலிகாப்டரில் வந்து கூட கூட்டிட்டு போறாரு. இப்படியே எம்ஜிஆர் வெளியிலே பார்த்துட்டு இருந்தவர் வந்து சடனாக திரும்பி பார்க்கும்போது பார்த்தா கருப்புசாமி பாண்டியன் 2 கண்ணு மேலே போய் அப்படியே ஒரு மாதிரி நிலைத்தடு மாதிரி ஒரு மாதிரி வாமிட் எடுத்து அப்படியே மயக்கம் அடைஞ்சு விழுந்திருக்காரு. என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் கீழே கூட்டிகிட்டு வந்தால் அவருக்கு வந்து இந்த ஹெலிகாப்டர் பயணம் அப்படிங்கிறது மேலே போகிறது அப்படின்றது வந்து அவருக்கு வந்து ஒத்துக்கலை அப்படின்ற மாதிரி தெரியுது. அதற்கு பிறகு அவரோட வாழ்நாளில் வந்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் வந்து அவர் வந்து விமான பயணம் அப்படின்றத அறவே தவிர்த்துட்டாரு. இன்னும் சொல்லப்போனால் அவர் திமுகவுக்கு வந்த பின்னாடி அப்போது மாவட்ட செயலாளராக கலைஞர் வந்து அவர் வந்து கலைஞர் கருணாநிதி வந்து அவரை அறிவிக்கிறாரு. அப்போ வந்து சென்னைக்கு வந்து உடனடியாக வர சொல்கிறாரு. அப்போ கூட அவரோட ஆட்கள் தான் முன்னாடி விமானத்தில் போய் அந்த வேலைகள்லாம் வந்து பார்க்குறாங்க. அவர் அப்போ கூட தரை வழியாக தான் வந்து பயணம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, செல்ஃபோன் கூட பயன்படுத்தாத அப்படிப்பட்ட ஒரு நபராக தான் இருந்தார். திரும்ப அதிமுகவுக்கு வந்து அமைப்பு செயலராக இருந்து அப்புறம் தற்போது வந்து அவர் வந்து மரணம் அடைஞ்சிட்டார். அப்படி அவருமே வந்து ரொம்பவே வெள்ளந்தியான வெகுளியான மனிதராகவும் வந்து இந்த தொகுதியில் வந்து இருந்திருக்காரு. 2026 இந்த தொகுதியில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திமுக காங்கிரஸ் கிட்டே வந்து இந்த தொகுதி வந்து இருக்கா, இல்லை திமுக கிட்ட போகுதா, திமுகவில் வந்து யார் வேட்பாளராக போட்டியிட போகிறாங்க, அதிமுகவே தக்க வச்சுக்க போகிறாங்களா, இல்லை வந்து பாஜகவுக்கு இடம் போகுது. ஆனால் பெரும்பாலும் அதிமுக போட்டிடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தாவேக்கால கூட வந்து அந்த விலையில்லா விருந்தகம் உள்ளிட்ட விஷயங்களை அந்த மாவட்ட செயலாளர் வந்து செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நாம் தமிழருக்கு நாடாளுமன்றம் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தென்காசி சட்டமன்ற தொகுதியில் வந்து கிட்டத்தட்ட 23,000 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க நாம் தமிழருமே. அப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து தென்காசியோட அந்த ரிசல்ட்டை வந்து முடிவு செய்யும் அப்படின்னு தான் பார்க்க முடியுது. 2016 2021 மட்டுமல்ல, 2026 தேர்தலுமே ரொம்பவே ஒரு பரபரப்பான யாரு வெற்றி அப்படின்ற அந்த முடிவுலாம் முன்னாடியே யூகிக்க முடியாத ஒரு தொகுதியாகத்தான் தென்காசி தொகுதி இருக்க போகுது. நீங்க தென்காசி தொகுதியை பத்தி ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தா நீங்க தென்காசி தொகுதியில் இந்த முறை யார் யாரெல்லாம் போட்டியிடுவாங்க, யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். ஜெயச்சந்திரனின் புதிய கிளை ஜனவரி 3 ஆவடியில் கோலாகல ஆரம்பம். ஜெயச்சந்திரன் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.